ஹே குட் மார்னிங் எவ்ரிவன். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி தேதி பார்த்தீங்கன்னா 5 ஜூலை 2026 சண்டே நியூஸ் பேப்பர். இம்பார்ட்டன்ட் நியூஸஸை நம்ம பார்க்கலாம், சரிங்களா? ஸோ ஹெட்லைன்ஸ் பெருசாக இல்லை. ஆளுங்கட்சி ஆளுங்கட்சி மேலே எதிர்க்கட்சிகள் வந்து குற்றம் சாட்டுறாங்க, சரியா? அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் ஜூலை 20ஆம் தேதி தொடக்கம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு தெரியும், ஆஸ் பர் கான்ஸ்டியூஷன் நம்ம வந்து ஒரு வருஷத்துக்கு 3 கூட்டத்தொடரை கூட்டணும், சரிங்களா? நாடாளுமன்ற கூட்டத்தொடர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பட்ஜெட் கூட்டத்தொடர். ஓகே, பிப்ரவரி டு மார்ச் வரைக்கும் நடக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா மழைக்கால கூட்டத்தொடர், இது வந்து ஜூலை டு ஆகஸ்ட். அப்புறம் குளிர்கால கூட்டத்தொடர் வந்து அக்டோபரில் நமக்கு நடக்கும், இல்லையா? ஸோ இப்போது நெக்ஸ்ட் செகண்ட் செட் ஆஃப் இந்த மழைக்கால கூட்டத்தொடர் வந்து ஜூலை 20ஆம் தேதி தொடங்கி கிட்டத்தட்ட ஆகஸ்ட் 13 வரைக்கும் நடக்க போகுது, சரிங்களா? ஸோ இதில் கிட்டத்தட்ட இந்த 25 நாளில் கிட்டத்தட்ட 19 ரொம்ப சீட்டிங்ஸ் இருக்கும். ஓகே, 19 நாள் வந்து நாடாளுமன்ற அமர்வுகள் வந்து நடக்க போகுது. ஸோ இது நிறைய வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, முக்கியமாக போன வாட்டி நிறைவேற்றப்படாத அந்த மகளிர் 33% இடஒதுக்கீடு. ஓகே, அதை எதை பேஸ் பண்ணினா, மாநிலங்களோட சென்சஸ் வந்து 50% அந்த சீட்ஸ், லோக்சபா சீட்ஸ் வந்து 50% வந்து இன்க்ரீஸ் பண்ணி இது பண்ண போகிறதா சொல்கிறாங்க, சரிங்களா? இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறதா. ஸோ அது ஒன்று இருக்குது. அப்புறம் நிறைய இப்போது ரீசெண்ட் அமெண்ட்மெண்ட்ஸ் நம்ம நிறைய ஒரு பில்ஸ்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. லைக் இந்த உச்சநீதிமன்ற நீதிபதிகளை வந்து அந்த கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறது, அதை பற்றி ஒரு விவாதம் நடக்கும். அப்புறம் எஃப்சிஆர்ஏ, ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட், அதில் சில சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்க. அதை பற்றி கண்டிப்பாக ஒரு விவாதம் இருக்கும், இல்லையா? அதே மாதிரி பார்த்திங்கன்னா, நீதிபதி யஷ்வந்த் வர்மா அவங்க வந்து ஒரு தனி ஒரு குழு அமைச்சு அவங்க வந்து ஒரு அறிக்கையை வந்து சமர்ப்பித்தாங்க ஓம் பிர்லா கிட்ட. ஓகே, அதை பற்றி ஒரு விவாதம் நடக்கலாம், சரிங்களா? ஸோ நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. அதே சமயம் பார்த்திங்கன்னா, நீட் இஷ்யூ கண்டிப்பாக இருக்குது. நீட் இஷ்யூ இருக்குது, இல்லையா? ரீசெண்டாக பெரிய ஒரு பூதாகரமாக வெடித்த நீட் இஷ்யூ இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய இஷ்யூக்களை பற்றி கண்டிப்பாக பேசுவாங்க. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நியூ பில்ஸ் என்னென்னு கொண்டு வராங்கன்னு நமக்கு தெரியல, பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. அதே மாதிரி எஸ்ஐஆர் ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கு. இப்போது எம்ஜிஎன் ரேகா ரீப்ளேஸ் பண்ணி விபிஜி ராம்ஜி போயிட்டுருக்கு. ஓகே, ஸோ பார்க்கலாம், சரிங்களா? ஓகே, அடுத்து வந்தோம்னா, ஸோ இன்றைக்கி சண்டே நியூஸ் பேப்பர்ன்றதுனால பெரிய அளவு செய்திகள் இல்லை. நம்ம சில முக்கியமானதை மட்டும் பார்த்துட்டு முடிச்சிடலாம். ஓகே, ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா, பெங்களூரில் இன்று 7வது உலக திருக்குறள் மாநாடு தமிழக அமைச்சர் தென்னரசு தொடங்கி வைக்கிறார். ஸோ திருக்குறள் மாநாடு அப்படின்றது நமக்கு திருக்குறள் பேஸ் பண்ணி நம்ம கொஷின்ஸ் வரதுனால ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டால் போதும். ஓகே, இது எங்கே நடந்துச்சு, யார் தொடங்கி வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பெங்களூரில் உலக திருக்குறள் மாநாடு நடக்குது, அதுவும் 7th எடிஷன். ஸோ இதை வந்து நம்மளுடைய வெளிவாழ்வுத்துறை அமைச்சர், ஓகே, தமிழக அயலகத்தான் தமிழர் நலன்துறை அமைச்சர், அதான் அந்த வெளிவாழ் மக்கள் இருக்காங்களே அவங்கள பாதுகாக்கிற ஒரு துறை, தென்னரசு அவர்கள் தொடங்கி வைக்கிறாங்க, சரியா? ஸோ இதில் சில நூல்கள்லாம் வெளியிடுவாங்க. ஓகே, சரி, அது நமக்கு அப்பாற்பட்டது. பட் என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும், சரிங்களா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்தோம்னா, இன்றைக்கி எடிட்டோரியல் கிடையாது. ஓகே, சரி. அடுத்து பார்த்தீங்கன்னா, எரிசக்தி சவாலை இந்தியா வெற்றிகரமாக கையாண்டது பிரதமர் மோடி. ஸோ ஒன்றும் இல்லை, நேற்று வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுடைய பிரதமர் அவர்கள் நிறைய ஒரு திட்டங்களை வந்து தொடக்கி வச்சுருக்காங்க. அதில் முக்கியமானதாக பார்த்திங்கன்னா, ராஜஸ்தான் மாநிலம் பலோத்ரா மாவட்டத்தில் உள்ள பச்பத்ரா பகுதியில் நாட்டின் முதல் பசுமை ஒருங்கிணைந்த கச்சா எண்ணெய் சுத்திகரிப்பு பெட்ரோல் கெமிக்கல் ஆலையை பிரதமர் மோடி அவர்கள் திறந்து வச்சுருக்காங்க. ஸோ ராஜஸ்தானில் ஒரு பிளான்ட் ஒன்று உருவாக்கியிருக்காங்க. என்னென்னா வந்து ஒரு இண்டஸ்ட்ரி என்னென்னா பசுமை ஒருங்கிணைந்த முதல் பசுமை, ஓகே, நாட்டின் முதல் க்ரீன் ஓரியன்டட் கச்சா எண்ணெய் ரிஃபைனரி, சரிங்க? ஸோ அதே மாதிரி பெட்ரோ கெமிக்கல் தயாரிக்கிற ஒரு நிறுவனம். ஸோ இதை வந்து ஒரு மிகப்பெரிய பொருட்சி அளவில் உருவாக்கி கச்சா எண்ணெயை உற்பத்தி பண்ண போகிறாங்க, சரியா? கச்சா எண்ணெயை சுத்திகரிப்பு பண்ண போகிறாங்க. சுத்திகரிப்பு பண்ணி பெட்ரோல், டீசல் அது மாதிரி பிரித்து எடுப்பாங்க, சரிங்களா? ஏன்னா நம்ம ரஷ்யா கிட்ட வந்து கச்சா எண்ணெய் வாங்குகிறோம், ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ் வழியாக தான் வருது. அதுதான் அவர் சொல்கிறாரு, ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ் மூடி இருந்தாலும் நம்ம வந்து கல்ஃபை தாண்டி ரஷ்யா கிட்டேருந்து நம்ம கச்சா எண்ணெய் வந்து இன்னும் அதிகமாக வாங்கணும். அதுக்கு அமெரிக்காவும் அப்ரூவல் கொடுத்துருந்தாங்க, இல்லையா? ஸோ அதுதான் அவர் சொல்கிறாரு, வெற்றிகரமாக நம்ம வந்து கையாண்டோம். அந்த அளவுக்கு பெரிய பிரச்சனையாக இது கொண்டு போய் முடியலை. ஏன்னா ஒரு லாக்டவுன் போடுற நிலைமை வர மாதிரி இருந்துச்சு. பட் அதையும் நம்ம வந்து தைரியமாக சமாளிச்சிட்டோம் அப்படின்றத அவர் சொல்கிறாரு. ஓகே, ஸோ நம்ம இதில் தெரிஞ்சுக்க வேண்டியது, இது எங்கே ஓப்பன் பண்ணியிருக்காங்க, சரியா? இதில் எவ்வளோ இது பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆலை ஆண்டுக்கு 24 லட்சம் மெட்ரிக் டன்
கொள்ளளவு பெட்ரோல் கெமிக்கலை கையாளும் திறன் கொண்டது. ஓகே. ஸோ 24 லாக் மெட்ரிக் டன் பெட்ரோல் இது வந்து உற்பத்தி பண்ணும்போது வருஷத்துக்கு. சரியா? அதே மாரி பார்த்தீங்கன்னா, பிஎன்ஜி இந்த பைப்டு நேச்சுரல் கேஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா? எல்பிஜிக்கு ஆப்போசிட்டா அது வெறும் இந்த பிஎன்ஜிய யூஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க. இதில வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 11,00,000 ஒரு குறுகிய காலகட்டத்தில ஒரு 11,00,000 அந்த பைப்லைன வந்து அ கவர்மெண்ட் வந்து பண்ணி குடுத்துருக்காங்க அப்படின்றத சொல்றாரு. ஓகே. ஸோ இது ஒண்ணு. அதே மாரி பார்த்தீங்கன்னா, நெறைய மெட்ரோ அந்த வழித்தடங்கள்லாம் கூட தொடங்கி வச்சிருக்காங்க. அது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்ல. இத மட்டும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? ஓகே. அடுத்து வந்தோம்னா, ஓகே. இங்க பார்த்தீங்கன்னா, கைபேசி உற்பத்தியில் உலகின் 2வது பெரிய நாடு இந்தியா அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. ஸோ கைபேசியுடைய தயாரிப்பிலயும் சரி, ஏற்றுமதியிலயும் சரி, உற்பத்தி ஏற்றுமதியிலும் சரி, உலகின் 2வது பெரிய நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது. ஃபர்ஸ்ட் எப்பவுமே சைனா தான். ஸோ ஏன்னா, அங்க தான் லைக் ஆரிஜின் ஆஃப் மொபைல் ஃபோன்ஸ்ன்னு நம்ம சொல்லலாம். சரியா? ஸோ இத வந்து மோடி அவர்கள் வந்து ஆ ஒரு குஜராத்ல ஒரு செட் ஆஃப் இண்டஸ்ட்ரி தொடங்கி வைக்கும்போது பேசியிருக்காரு. இங்க குஜராத் மாநிலம் சனந்த் மாவட்டத்தில் சிஜி செமிகண்டக்டர்ஸ் தயாரிப்புடைய ஒரு ஆலை வந்து தொடங்கி வைக்கும்போது இத பத்தி பேசியிருக்காரு. சரிங்களா? ஓகே. ஸோ அடுத்து வந்தோம்னா, வேற அளவு பெருசா செய்திகள் இல்ல. நம்ம நாளை செய்தித்தாள் வாசிப்புல சந்திக்கலாம். ஓகே. தேங்க் யூ.